ஆண்டுடைய அருளை வேண்டி நாம் கொண்டாடுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சி அந்த நாளின் வாழ்வுக்காக நாங்கள் நட்சத்திக்கிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தைகளை கேட்டு அதில் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனதை எங்களை உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்களை யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு கூட பயணிக்கும்படியாய் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மூவரு கடவுளின் திருவிழா, திரியேக கடவுளின் ஞாயிறு என்று சொல்லி நம்முடைய திருச்சபை பாரம்பரியத்தில் நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 50 நாட்களுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே திருநாள் என்பதை திருச்சபை நினைவு கூர்ந்தது. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்பு வருகின்ற இந்த ஞாயிறை மூவரு கடவுளின் ஞாயிறு என்று சொல்லி திருச்சபை நினைவு கூர்ந்து வருவதை நாம் பார்க்கலாம். கடவுளை பற்றிய புரிதலில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஞாயிறாக இந்த மூவரு கடவுளின் ஞாயிறு இருக்கிறது. பொதுவாக சமய நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஒரு சமயத்தில் கடவுள் ஒருவரே என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள் ஒரு புறத்தில் இருக்கிறாங்க. ஒரே சமயத்திலே பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது ஆங்கிலத்தில் ஓரிரை மோனோதீசிசம் என்று சொல்வார்கள். ஓரிரை கோட்பாடு, பல்லிறை கோட்பாடு, பாலிதீசிசம் என்று சொல்வார்கள். பல கடவுள்கள் இருக்கிறார்கள் ஒரே சமயத்திலே. மற்றொன்று ஒரே கடவுள் இருக்கிறார் என்பது நம்பிக்கை கொள்வது. ஒருவேளை யூத சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயங்கள் எல்லாமே இந்த ஓரிரை கோட்பாடு, ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்ட சமயங்களாக இருந்தது. அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்முடைய இஸ்ரேல் மக்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் தந்தையாகிய கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பினார்கள். அவர் ஒருவரே நம்மை அனைவரையும் படைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் கடவுளை நோக்கி முறையிடும் போதெல்லாம் கடவுள் அவருடைய அடியவர்கள் மூலமாக அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறார், அவளை ரட்சிக்கிறார், அவளை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். இறை வாக்கினர் வழியாக அந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். கடவுள் இடத்திலிருந்து வருகின்ற வல்லமை, கடவுளுடைய ஆவியானவர் வழியாக பல நேரங்களில், குறிப்பாக நியாயாதிபதிகள் காலத்தில் தான் அந்த மக்கள் விடுவிக்கப்படுகின்ற காட்சியும் திருமறை வரலாற்றிலே இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றின் ஊடாக நாம் பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மீட்பர் ஒருவர் வருவார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? பிலேயாம் தீர்க்கதரிசி முதல் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம் வரை மீட்பர் வருவார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் பல நூற்றாண்டுகள் அந்த மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அடிமைகளாக இருந்தபோதெல்லாம் மீட்பர் வந்து விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த மீட்பர் தான் ஆண்டவர் இயேசு என்பதை சிலர் நம்பினார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் கடவுளுடைய மகனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு அவர் உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்து சென்றவுடனே தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். அப்போ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளை எப்படி புரிந்து கொள்வது, கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அன்றைக்கு இருந்த திருச்சபை தலைவர்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால், தந்தையாகிய கடவுள் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக அவர் வழியாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சிலுவை மரணத்தினாலே நம் அனைவரையும் மீட்டு ரட்சித்து கொண்டார். நம்மை வழிநடத்தும்படியாக தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிந்தனையின் அடிப்படையில் இப்போது கடவுளை எப்படி புரிந்து கொள்வது, யாரிடத்திலே வேண்டிக் கொள்வது என்கிற ஒரு சிந்தனை திருச்சபைக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திரித்துவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. என்று சொன்னால், கடவுள் ஒருவரே என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் யூத சமயத்திலிருந்து தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள துவங்கினார்கள். எனவே கடவுள் ஒருவர் என்கிற நம்பிக்கையில் அடிப்படையில் தான் இந்த மூவரு கடவுளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா கடவுள் 3 பேரா? யாரை வணங்குவது? தந்தையாகிய கடவுளை வணங்குவதா, அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குவதா, அல்லது தூய ஆவியானவரை வணங்குவதா என்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலை அந்த நாட்களில் விளங்கியது. பல குழப்பங்கள் முதல் 4 நூற்றாண்டுகளில் முதல் ஏற்பட்டது திருச்சபையில். இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். மூவரு கடவுள் அல்லது திரியேக கடவுள், ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி என்று நாம் சொல்லுகிறோம். இட்ஸ் a fusion of 2 words என்று நாம் சொல்லலாம். 2 வார்த்தைகளுடைய இணைவு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று என்கிற வார்த்தையும்
மூன்று என்கிற வார்த்தையும் இணைத்து தான் மூவொரு கடவுள், ட்ரினிட்டி அல்லது மூவொரு கடவுள் என்கிற வார்த்தை உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். புரிந்து கொள்ள இயலாத கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அதற்கு மேலாக விளக்க முடியாத ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. திருச்சபையினுடைய தந்தையாராக இருந்த தெர்த்துலியன் என்று சொல்லக்கூடியவர் தான் வரலாற்றில் முதலாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம். கடவுளை குறித்த அநேக காரியங்கள் இன்றைக்கி நம்ம கவுன்சில், என்சிசி, பல காரியங்கள் வருகிறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா திருச்சபையினுடைய நிர்வாகத்தை குறித்து ஏற்படுகின்ற சிக்கலுக்காக நாம் கூட்டுகின்ற கூட்டங்கள். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்களாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் 325ஆம் ஆண்டு நிசையா என்கிற இடத்துல ஒரு மன்றம் கூட ஆரம்பித்தது. அந்த மன்றத்தில் தான் திரியேக கடவுளை எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி அவர்களை குறித்து எழுதப்பட்டது, அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 381 நடைபெற்ற கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்துல நடைபெற்ற மன்றத்திலும் இந்த திரியேக கடவுளை திருச்சபை நம்புகிறது, இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை திருச்சபைக்கு புறம்பாக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்போடு தன்னுடைய விசுவாசத்தை உறுதி செய்தது. அதை தான் நம்ம நிசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா நிசையா என்கிற இடத்துல அநேக திருச்சபை தலைவர்கள் உட்கார்ந்து கடவுள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு எழுதியதின் அடிப்படையில், நம்பிக்கையை வெளிப்படுத்திய அடிப்படையில் எழுதப்பட்டதுனால திருச்சபையினுடைய திரியேக கடவுளை குறித்த நம்பிக்கை இது என்று தான் அந்த நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு வழிபாட்டுகளிலும் திருவிருந்த வழிபாடுகளிலே நாம் எழுந்து அறிக்கை செய்கின்ற இந்த விசுவாச பிரமாணம் அந்த நிசையா என்ற இடத்துல 325 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அது 1700 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த கொண்டாட்டத்தை கடந்த ஆண்டு அந்த இடத்துல அந்த மக்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் அந்த திரியேக தேவன் என்பதை திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திரித்துவம் என்கிற வார்த்தை திருமறையில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. கடவுளை விளக்குவதற்காக திருச்சபை பயன்படுத்திய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆனால் மூவொரு கடவுளுடைய அந்த ஷேடோ என்று சொல்வார்கள், நிழலாட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திருமறை பகுதிகள், அநேக திருமறை பகுதிகள் நமக்கு திருமறையிலே உண்டு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆபிரகாமுக்கு மம்ரே இடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது 3 நபர்கள் வந்து அவரை சந்திப்பதற்காக, கடவுள் வந்து சந்திப்பதாக, கடவுளுடைய பிரதிநிதிகளாக வந்து சந்திப்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வந்து அவர் வழியாக அவர் உண்மையில் நிழலாடும் போது உன்னிடத்திலே ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்ற செய்தி அன்னை மரிக்கு அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இதுவும் திரித்துவத்துடைய நிழலாட்டத்தை நமக்கு விளக்குகின்ற பகுதிகளாக நாம் பார்க்க முடியும். இன்னும் நம்முடைய நற்செய்தி நூல்களில் மார்க் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனத்திலும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் அவர் மீது நிழலிடுவதாகவும் தந்தையாகிய கடவுள் மேலிருந்து அதை ஒரு அஃபர்மேஷனாக சொல்கின்ற அந்த வார்த்தையும் குறித்தும் நம்ம திருமறையிலே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மாபெரும் கட்டளை என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற அந்த செய்தியிலும் கூட தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே நீங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அனுப்பக்கூடிய ஒரு செய்தியும் நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13-14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை வாழ்த்தும் போது இந்த திரித்துவ கடவுளின் பெயரால் திருச்சபையை வாழ்த்துகின்ற வாழ்த்து முறையையும் கூட நாம் அந்த பகுதியிலே பார்க்க முடியும். இந்தவாறு இந்த மூவொரு கடவுள் என்கிற நம்பிக்கை நம்முடைய திருச்சபையினுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதை காட்டிலும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இல்லையா? தந்தையாகிய கடவுள் என்று சொல்கிறோம். என்ன பண்ணார் அவர்? தந்தையாகிய கடவுள் எங்கே இருக்கிறாரு? ஜெபம் பண்ணுவீங்களே, ஒரு ஜெபம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் சொல்கிறதான் கேட்க மாட்டேன்றீங்க, அவர் சொல்கிறதாவது கேட்கணும்ல. அப்புறம் ஏன் அந்த ஜெபம் பண்ணுறீங்க? எங்களுக்குள் இருக்கிற தந்தையேன்னு ஜெபம் பண்ணலாமே. எங்கே இருக்கிறார் அவர்? அந்த ஜெபம் கூட நமக்கு ஞாபகம்லாம் எப்படி? ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். இதனால தான் நம்ம வாய் சொல்லுது, மனசு அதில் ஈடுபடுறதில்லை. மனசோடு இணைந்து சொன்னால் வார்த்தையாக வெளியே வரும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ பரமண்டலம் எங்கே இருக்குது? எங்கே இருக்கு?
போனால் தான் தெரியும். இல்லை எங்கே இருக்குது? போகலாம், அது கூட தெரியாது. எங்கே இருக்குது? நம்ம நம்பிக்கை பிரகாரம் மேலே இருக்குது, நம்ம நம்புகிறோம். அதனால் கடவுள் என்ன பண்ணுறோம்? மேலே இருக்கிறார். என்ன ஒரு நம்பிக்கைனா, கடவுள் உயர்ந்த இடங்களில் இருப்பார், நம்மோடு கூட இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நாட்களில். அதனால தான் கடவுள் மக்களை சந்திக்கிற இடம் கூட எங்கே இருக்குன்னா உயர்ந்த இடங்கள், மலைகளாக இருக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளில் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி மக்களோடு பேசுகின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாராம்? என்ன பண்ணார்? தந்தையாய் கடவுள் என்ன பண்ணுறாரு? பாட்டெல்லாம் பாடுறீங்க, 2வது வாட்டி வேறு பாடினீங்க அந்த ஸ்டான்ஸாவை. என்ன பண்ணுறாரு? எத்தனை வாட்டி பண்ணாலும் புரிஞ்சிக்காமல் பண்ணால் ஒன்றுமே இல்லை. தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்கார், இல்லையா? அப்போ தரைக்கடல் உயிர், உயிர்னா யாரு? இந்த உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா உயிரையும் படைத்திருக்கக்கூடிய ஆண்டவர். அவர் தான் யாரு? தந்தையாகிய கடவுள். அதான் மூவொரு கடவுள். இதில் என்ன ஒவ்வொருத்தருடைய என்ன பாட்டு அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் வரை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். 2வது அல்ல, நம்ம யார் பார்க்கணும்? குமாரனாகிய கடவுள், இல்லையா? அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? கிறிஸ்மஸ் காலத்தில் மட்டும்தான் தெரியும் அது. என்ன பேர் அவருக்கு? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். இருந்தால் தெரியணும், இல்லை சொல்ல மாட்டேன்றீங்களே, அப்போனா இல்லைன்னு அர்த்தம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். விண்ணில் இருக்கக்கூடிய கடவுளை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ நான் உங்களோடு இருக்கிறேன்னா நான் தான் கடவுள். கடவுளுடைய தன்மையை நீங்கள் பார்க்குறீங்க. கடவுள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் ஜெபிக்கும் போது அவர் கற்றுக் கொடுக்கிறார், இல்லையா? அதனால் நம்ம சில நேரத்தில் அவர் வழியாக கடவுளை நோக்கி கேட்கிறோம். அதனால தான் சொல்கிறார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கடவுள் தருவார். அதனால தான் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சின்னத்தில் இயேசு கிறிஸ்துக்கே ஜெபம் பண்ணி இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபம் பண்ணுற ஆட்களும் இருக்கிறோம், இல்லையா? அவர் எங்கே இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். என்ன சொல்றாரு? எங்கு 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ, அப்போ சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்போ நம்ம கூடி வரும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். 3வது சரணம் பாடுங்களேன். அரூபியாய் அடியாருடைய எங்கே வசிக்கிறாரா? அகன்னா என்னது? உள்ளம், மனம். அரூபி, அரூபின்னா என்னது? தமிழ் தான். அரூபின்னா என்னது? ஆவி. அரூபியாய் அடியவர் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே. சித்தனா என்னன்னா சித்தர், என்னை வழிநடத்தக்கூடியவர், என்னுடைய குரு. அதான் யோவான் 16 சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதி தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ எங்கு பாவம் கண்டிக்கப்படுகிறதோ, எங்கு நீதி உணர்த்தப்படுகிறதோ, எங்கு நியாய தீர்ப்பு வலியுறுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் இல்லைன்னா அது அங்கே இருக்காது. அங்கே நீதி அநீதியாய் மாறும், அநீதி நீதியாய் மாறும். இதெல்லாம் நடக்குதுன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவர். அதனால தான் அரிய சித்தே, காண்பதற்கு அரிதானவர், கிடைப்பதற்கு அரிதானவர் இல்லையா? அவர் எப்போ நமக்குள்ள வராராம்? சபையுடைய நம்பிக்கை எப்போ அவர் நமக்குள்ள வராரு? எப்போ நமக்குள்ள வராரு? ஏற்றுக்கொள்ளும் போதா? எப்போ ஏற்றுக்கிறீங்க? எப்போ ஏற்றுக்குந்தா பொய் சொல்கிறீங்களோ உண்மையை சொல்கிறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். எப்போ சொல்கிறீங்க அதை? அதுதான் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ். எதுக்கு நடக்குதுன்னே தெரியுதில்லை, கிளாஸுக்கு வரதில்லை, புரிஞ்சிக்கிறதில்லை, எப்படி இருக்கிறோம் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் சர்வீஸில் தான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். சரி, குழந்தைக்கு தெரியாதுன்றதுனால தான் அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை, இந்த விசுவாசத்தை அந்த வகுப்பில் இதெல்லாம் வருது. பைபிள்னா என்ன, சர்ச்னா என்ன, திரியேக கடவுள் என்று சொன்னால் என்ன, திருமறை எப்படி தொகுக்கப்பட்டது, திருச்சபையினுடைய நம்பிக்கைன்னா என்ன, எதை எதிர்நோக்கி திருச்சபை சென்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகுதான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறதுனா உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து திடப்படுத்தல் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் பேராயர் கை வைக்கிறாரு? இப்படி கை வைக்கும் போது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பது திருச்சபை பாரம்பரியம். அப்போஸ்தலர் நீங்கள் படித்து பார்க்கலாம். பேதுரு கை வைக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பேராயர்கள் இறைமக்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடியது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. அவங்கெல்லாம் முட்டி போடும்போது ஒரு பாட்டு பாடுவோம், பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று சொல்லி, வர வேண்டும் பரநாவியே. போன வாரம் பாடின பாட்டெல்லாம் அன்றைக்கி ஒரு பாட்டு பாடுவோம், தூய ஆவியானவர் அப்போது வருகிறார் என்பது நம்முடைய திருச்சபையினுடைய நம்பிக்கை. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டு இல்லையா? ரெண்டாவது சரணம் பாடுங்கய்யா. இல்லை, ஜெகத் ரட்சகா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகர்னா யாரு? ஜெகன்னா உலகம். இந்த உலகத்தையெல்லாம் ரட்சித்து கொண்டவரே, தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க. செத்து போயிருந்தோம், பாவத்துக்கு செத்து போயிருந்த எங்களை பலியாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே. அதனால்தான் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க. இறந்து போன மக்கள் எல்லாம் உயிர் பெற்று கொள்ளும்படியாக, யாரோ ஒருத்தருக்காக இல்லை, தரணியின் மனுனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக தன்னை கொடுத்தவரே. தருவினில் மாண்டோய். தருனா என்னது? மரம். மரத்தினில் மாண்டோய்னா சிலுவையில் மரித்தவரே, நமஸ்காரம். அப்போ கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பிலிருந்து விலகி நம்ம சென்று விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம். ஒரு ஆங்கில செம்மன்ல அதான் சொன்னார் அவர். இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சாத்தான் கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம், இந்த உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்டவரே. அப்போ நம்மளை ரட்சித்தது மாத்திரமல்ல, என்றைக்கும் இல்லையா, சரி சொல்றார், என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக, உங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்களை வழிநடத்தும்படியாக ஒரு தேற்றரவாளனை, ஒரு வழிநடத்தக்கூடியவரை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் தான் தூய ஆவியானவராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தான் நான் வந்த முதல் மாதம் 15/6/2025
யூடியூப்லேருந்து அந்த செய்தி எடுத்து போட்டு பாருங்கள். இதே தான் சொன்னேன். கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். ஒருத்தர் 2 பேராக சொன்னால் தானே ஒரு ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, அதை குறித்தது. கடவுளை குறித்து தெரிஞ்சால் தான் அதுபடி நடப்பதற்கு நம்ம முயற்சிப்போம். ஏன் நம்ம நடக்கிறதில்ல அந்த மாதிரின்னா நமக்கு தெரியறதில்ல. ஏதோ வரோம் போகிறோம், நம்ம திருப்திக்காக நம்ம நினைக்கிறோம். அறிந்து கொள்வதற்கு, கேட்டுக்கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திடப்படுத்தல் எடுத்துட்டா போதாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதனால தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது திருச்சபை நமக்கு. கடைபிடிக்கும்படி, கடைபிடிக்கும் வரை. நீ கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, திருச்சபையினுடைய கடமை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அது திருச்சபையினுடைய கடமை, கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கடமை. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் அதை திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் 3 கடவுள் என்று நாம் விசுவாசிக்கிற நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய திருமறை பகுதிகள் தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயாவில் நமக்கு அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த யூத மக்களுடைய சிறையிருப்பிலே கடவுள் அவர்களை வழிநடத்துகிறார். எப்படி வழிநடத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த 48ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அழைத்திருக்கும் யாக்கோப்பே, இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நானே அவர். யார் அவர்? படைப்பாளராகிய கடவுள் இல்லையா? தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது, என் வலது கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும் போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. படைப்பாளராகிய கடவுள் நானே. இந்த 3 திருமறை பகுதியிலும் கடவுள் உடைய 3 தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகளாக நமக்கு இருக்கிறது. அதனால தான் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் அருகில் வந்து இதை கேளுங்கள், தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை, அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கேயே இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்வதை போல இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதும் என் தலைவராகிய ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பி இருக்கிறார். அதனால தான் அடுத்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழிநடத்தக்கூடிய கடவுளும் நானே. இல்லையா? அப்ப நம்மை வழிநடத்தக்கூடியவர் தூய ஆவியானவர். எங்கெல்லாம் கடவுள் நம்மை வழிநடத்துகிறேன் என்று சொல்லிய வார்த்தைகள் வருகிறதோ அங்கெல்லாம் தூய ஆவியினுடைய பிரசன்னம் மறைவாக நமக்கு அந்த திருமறை பகுதியில் வருவதை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தை எப்போ கேட்டோம்னா அது ஞாபகம் இருக்கா? ஏசாயா 48 அதிகாரம் எப்போ சொன்னது? ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு. காலையில் 8:30 மணிக்கு சொன்னாலே நமக்கு கஷ்டம் ஞாபகம் வச்சு. வாக்குத்தத்தம்ன்றீங்க, இந்த வருஷமெல்லாம் அதை பற்றி கொள்ளணும்ல, நினைவில் வைத்து கொள்ளணும்ல. சரி இல்லையா? இப்படி அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை 3 கடவுள் விடுவிக்கிறார். அப்போ கடவுள் எங்கெல்லாம் நம்மை விடுவிக்கிறார் என்கிற வார்த்தைகள் வருகிறதோ, விடுவிக்கக்கூடிய நிகழ்வுகள் வருகிறதோ, அங்கெல்லாம் 3 கடவுளுடைய தன்மையை நாம் காண முடியும் என்பதை தான் இந்த ஏசாயா பகுதி சொல்கிறது. இன்றைக்கும் நம்முடைய அடிமைத்தனங்களில் இருந்து எப்படி அன்றைக்கு பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதாக கடவுள் வாக்கு கொடுத்தாரோ, இன்றைக்கும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கின்ற பகுதியாக இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். இது ஒன்றும் வெறும் ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் அல்ல. மக்களை விடுவிக்கும்படியாக, மக்களோடு இருக்கும்படியாக திரியேக கடவுள் இணைந்து நெருங்கி அன்பு கூர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம், இட்ஸ் a glimpse of divine communion. மக்களை விடுவிக்கின்ற பணியிலே இணைந்திருக்கக்கூடிய திரியேக கடவுளுடைய தன்மையை நாம் காணக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும். 2வது நாம் படிக்க கேட்ட எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாடல் வழியாக எபேசு திருச்சபைக்கு 3 கடவுளுடைய செயல்பாட்டை விளக்குகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இல்லையா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை, நமக்கு அவர் யாரு? கடவுளாக இருக்கிறார். அவரை போற்றி அவர் சொல்கிறார். அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது அவர் பொழிந்திருக்கிறார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா?
தெரிந்து கொண்டிருக்கிறார். படிங்க, நல்ல வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, நம்ம என்ன பண்ணாரா? தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணுன்றதுக்காக. எப்படி இருக்கணுன்றதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தமானவராகவும் தூயோராகவும் உலகம் இருக்கிற வண்ணமாக வந்து நிற்பதற்காக அல்ல, உலகத்தாரை போல இருப்பதற்காக அல்ல, அவருக்கு முன்பாக குற்றமற்றவராகவும் பரிசுத்தமானவராக நிற்பதற்காக கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்திருக்கிறார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரா? தருவினில் மாண்டோய், அதுதான் அவர் சொல்றார். நம்மை விடுவிக்கும்படியாக தன் ரத்தத்தை சிந்தி. இல்லையா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், பாவம் இல்லாத சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் பாவியா இருந்தால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு அவர் மீட்பு பெறுவார். ஆனால் அவர் பாவியா இராத பொழுதே நமக்காக ரத்தம் சிந்தப்படியினாலே நம்மை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி திருச்சபை நம்முடைய குற்றங்களை மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்ற திருச்சபையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் பவுல் சொல்றார். அடுத்து 13ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். இல்லையா? இல்லையா? உண்மையின் வார்த்தைனா, வார்த்தைன்னு யோவான் யாரை சொல்றா? இயேசுவை சொல்றார். அப்போ கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவர் இயேசு தான் கடவுளுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து, இல்லை, அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கையை வைத்து தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கு. முத்திரையிடுதல் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம். இல்லையா? முத்திரையிடப்பட்டவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் அக்னாலஜி பண்ணப்பட்டவர்கள் கடவுளால். அதனால்தான் 14ஆம் வசனத்தில் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதி செய்யும் அடையாளமாக இருக்கிறது. இல்லையா? அந்த தூய ஆவியானவர் தான் நாம் வழிநடத்துகிறார். அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது நாம் மீட்பு அடைகிறோமா இல்லையா என்பதை உறுதி செய்யக்கூடிய தூய ஆவியானவராக இருக்கிறார் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். இதே சிந்தனையை தான் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையாக யோவான் 3ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது. நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயர் இடத்துல ஆண்டவர் இயேசு பேசுவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நிக்கோதேமை போல வளர்ச்சியடையக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிக்கோதேமை குறித்து யோவான் நற்செய்தியாளர் பல இடங்களில் குறிப்பிட்டு வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஏறக்குறைய அவர் பயந்து பயந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அதனால தான் இரவிலே ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அவரை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ஏன்னா பகலில் வந்தால் எல்லாருக்கும் தெரியும், மற்றவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று சொல்லி அவர் ஒரு பரிசேயர். இஸ்ரவேல் மக்கள் இருந்த சமய ரீதியான பிரிவுகளில் ஒன்று தான் பரிசேயர், சதுசேயர், எசனேயர்கள், செலோத்தேயர்கள் என்று சொல்லி பல பிரிவு இருந்துச்சு. அதில் ஒன்று தான் பரிசேயர்கள். பக்தி உள்ளவர்கள், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தக்கூடியவர்கள், எல்லா இடத்திலும் ஜெபிக்கக்கூடியவர்கள், கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள், ஓய்வு நாளில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். நியாயப்பிரமாணம் அன்னைக்கு எழுதப்பட்டதாக இருந்த காப்பி மிக குறைவு. அதனால் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் இந்த நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர். இல்லையா? அவர் நம்ம பரிசேயர் என்று சொல்லி பரிசேயர்களில் ஒருவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, மறைநூல் வல்லுனர், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கற்று தேர்ந்தவர். அது மாத்திரமல்ல, யூத தலைமை சங்கத்தினுடைய உறுப்பினர்களில் 70 உறுப்பினர்களில் இவரும் ஒருவர். இந்த தலைமை சங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளில்
நிலைநாட்டக்கூடியவர். இவர் தான் வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அந்த இரவிலே பேசுகிறார். பேசிட்டு அவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம் படிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இல்லையா? என்ன சொல்றாரு, தேவனும் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். எப்படிப்பட்ட காரியம்? அற்புதமா? என்ன அற்புதம்? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அவரு? மரித்தோர்ந்து எழுப்பினாரா? நிக்கதேமே வரத்துக்கு முன்னே கடைசி அவர் என்ன பண்ணாரு? கையில் பைபிள் வச்சு தானே வச்சிருக்கீங்க, பாருங்களேன். ஆலயத்தை என்ன பண்ணாரு? துரத்தினார். அங்க நடைபெறுகிற அநியாயங்களை தட்டி கேட்கிறார். ஆலயத்துடைய உரிமையாளர் யாரு? பிரதான ஆசாரியர் இல்லையா? பிரதான ஆசாரியராக காய்பாவினுடைய கண்ட்ரோல் அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு எதிராக என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அப்ப அந்த ஆலயத்தில் என்ன நடக்குது? வியாபாரம். எப்படிப்பட்ட வியாபாரம்? அநீதியான வியாபாரம் நடக்குது. மக்கள் என்ன பண்றாங்க? காணிக்கை கொண்டு வராங்க பலி செலுத்துவதற்கு. நேரம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ண முடியாது? ஆலையில்னா கூட வந்து இந்த உண்டியலில் சந்தை கவரை போட்டு போயிடணும் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2 வாட்டி அப்படிலாம் வந்து போட முடியாது. கொண்டு வர அந்த பலியை பார்ப்பாங்க, இந்த ஆடு பலி செலுத்துவதற்கு ஏற்ற ஆடா இல்லையா, பழுதா இருக்குதான். அப்போ மக்கள் கொண்டு வருவதை என்ன பண்ணிடுவாங்க? இந்த ஆடெல்லாம் பலி செலுத்த முடியாதுப்பா, இந்த ஆடு நல்லா இல்லை, எடுத்துட்டு போயிடு. அப்போ பலி செலுத்தி ஆகணும். என்ன பண்றது? அதோ விற்கிறாங்க பாரு. எவ்வளோக்கு விற்போம் நம்ம? பொருட்காட்சியை விட ஆலயத்தில் விற்கிற ரேட் அதிகம்தான் இல்லையா? அப்போ 4 மடங்கு 6 மடங்கு விலை அதிகமாக இருக்கு. 1000 ரூபாய் இருக்கிறாடு 6000 ரூபான்னு விற்பாங்க. கலீலியாவிலேருந்து வந்துட்டேன், திரும்பி போக முடியாது, பயம். பலி செலுத்தலாம், என் பாவம்லாம் மன்னிக்கப்படாதா? இந்த வருடம் நான் செய்கிற என்னுடைய உழைப்பு வீணாக போய்விடுமா? அறுவடை கிடைக்காதா? ஐயோ என்ன பண்ணுறது? அப்போ கையில் இருக்கிற எல்லா காசையும் என்ன பண்ணுறது? போடுவாங்க. இந்த ஆட்டை எத்தனை என்னங்க அதை விற்றுருப்பாங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். புது ஆடு 6000 ரூபாய். கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அப்புறம் 4 நாள் தங்கியிருக்காங்கன்னா 2 நாளில் கிளம்பணும், சாப்பிட முடியாது, பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி தர முடியாது. அப்போ அந்த கஷ்டத்தோடு அந்த மக்கள் போவாங்க. இவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு போய் நிற்கிறார். இப்படி ஆலயத்தில் ஏமாற்றப்படுகிறவர்கள், ஆலயத்தில் வஞ்சிக்கப்படுகிற மக்களுக்காக ஆண்டவர் இயேசு அங்கே நிற்கிறார். அடுத்து என்ன பண்ணாரு? காசுக்காரர். காசுக்காரர்னா யாரு? மணி எக்ஸ்சேஞ்சஸ். அவங்க என்ன விற்கிறாங்கன்னா பணம் விற்பாங்க. இப்போ நம்ம அப்ராட் போனோம், யூஎஸ் போனோம், இல்லை யூகே போனோம்னா என்ன பண்ணோம்? அந்த நாட்டு பணத்தை நம்ம வாங்கணும். யூஎஸ் போனால் யூஎஸ் டாலரை மாற்றணும், அதுக்கு ஒரு % கமிஷன் கொடுக்கணும். அப்போ அன்றைக்கு இருந்த ஆட்சி ரோமருடைய ஆட்சி. இப்போ நம்முடைய ஆட்சியில் என்ன இருக்குது? அந்த பணத்தில் என்ன இருக்கு? காந்தி இருக்கிறார். ஐயோ காந்தியை வணங்குற மாதிரி இருக்குதுப்பா, இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது. ரோம அரசருடைய சீசருடைய உருவம் இருக்கிறது. காயினை கேட்குறாங்க, காயினில் யாருப்பா இருக்கா? ராயன். ராயன் இருக்கிறாருன்னா ராயனுடைய ராயனுக்கு கொடுங்கன்றார். அப்போ ராயன் இருக்கிறத கொண்டு வந்து ஆலயத்தில் போற்ற முடியாதுங்க, இது சிலை வழிபாட்டுக்கு சமமாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுறது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடு. ஷேக்கல் என்கிற ஞானத்தை இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தி அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிறது. நம்ம டோக்கன் இஷ்யூ பண்ணுறோம், அதே மாதிரி தான். 100 ரூபாய் கொடுத்தா 80 ரூபா தாங்க கொடுப்போன்னு சொன்ன சும்மா இருப்பீங்களா? டோக்கனுக்கு கமிஷனுங்க. அதுதான் அங்கே நடந்துச்சு. அப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணலான்னு போகிறப்போ 300 ரூபாய் போயிடும், 700 ரூபாய் வச்சு தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படியெல்லாம் மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை, மக்கள் பாதிக்கப்படுவதை ஏற்று தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு?
இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய தலைமை குருவாக இருந்த பிரதான ஆசிரியர் இருந்த கைவாவுக்கு எதிராக அவர் தான் அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய கண்ட்ரோலில் தான் சர்ச், யூத சமயத்துடைய முழு கண்ட்ரோல். அதை எதிர்த்து தான் ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை செய்ய. இதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு நபராக வந்து தலைமை குருக்கு எதிராக இவ்வளவு புரட்சியை செய்திருக்கிறாரே ஆண்டவர் இயேசு. அதனால தான் பரிசேயனாகிய இந்த நிக்கோதேமு, யூத தலைமை சங்கத்துடைய உறுப்பினராக இருந்த இவர், அதிகார அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருந்த இவர் சொன்னாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. சில நேரத்தில் மைனாரிட்டியுடைய வார்த்தைகளை மெஜாரிட்டியை கேட்கறது இல்லை. எங்கே இருந்தாலும் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்பதை கவனிப்பதை காட்டிலும் எது யாருக்காக சொல்லப்படுகிறது, யார் சொன்னாங்கன்றதான் உலகம் பார்க்குது. அப்போ நிக்கோதேமினுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இல்லை, பேச முடியாது. அதனால்தான் பிரதான ஆசாரியர் தேடுறார் இயேசுவை. இப்படி என்னுடைய அதிகாரத்திற்கு எதிராக செயல்பட்டது யார், அவரை தண்டிக்கணும் அப்படின்ற போது அவரை போய் சந்தித்தா இவருக்கு கோபம் வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு தெரியாம வந்து நிக்கோதேமே அவரை சந்திக்கிறார். அதனால தான் இரவிலே வந்து சந்தித்து, கடவுள் உம்மோடு இருந்தால் அன்றி, தம்மோடு இருந்தால் அன்றி நீ செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய முடியாது. திராட்சை ரசத்தை பார்த்து சொல்லலை, திராட்சை ரசம் யார் வேணா செஞ்சிடலாம், இதை செய்ய முடியாது. அநீதிக்கு எதிராக நிற்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. இழப்பு வரும். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைந்த போற சாக நேரிடும். அந்த இழப்பு தான் அங்கே நடக்குது. சந்திக்கிறவங்களுக்கும் இழப்பு வரும். அதனால தான் இரவோடு யாருக்கும் தெரியாமல் நிக்கோதேமு போய் சந்திக்கிறார் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும், 3ஆம் வசனம் படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை, இறை மாட்சியை, கடவுளுடைய நியாய தீர்ப்பிலே நிற்க முடியாது, விண்ணுலகை காண முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படிதான் கேட்கிறார், மறுபடியும் பிறக்கிறதுலாம் எப்படிங்க, எப்படி நான் இன்னொரு முறை தாயின் வயிற்றில் போய் நான் எப்படி பிறக்க முடியும் என்று சொல்லி நிக்கோதேமு அவரிடத்துல கேட்கிறார். கேட்கும்போது தான் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்று இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இல்லையா? மனுஷனா பிறந்துட்டோம். அதனால தான் சொல்றாரு, மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியினுடைய இயல்பை உடையவர். யார் வேணா இருக்கலாம், மனிதனாக மனித இயல்பு கொண்டவராக இருக்கலாம், தூய ஆவியானவர் இயல்பு கொண்டவராகவும் திருச்சபையில் இருக்கலாம். ஆனால் செயல் எதன் அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால தான் தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தால் அன்று இறைமாட்சிக்கு உட்பட முடியாது. தூய ஆவியால் பிறப்பது என்பது நமக்கு உள்ளே நடைபெறுகின்ற மாற்றம். அதை உறுதி செய்யக்கூடிய அடையாளமாக, காண முடியாத கடவுளுடைய கிருபையை காணக்கூடிய அடையாளமாக இருப்பதற்கு தான் திருமுழுக்கு கொடுக்கிறோம். அது வெளிப்புறமான அடையாளம். காலையில் சொன்னாங்க, ப்ராப்ளமா சொல்யூஷனா? முதல்ல சொல்யூஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அப்போ ஆவினால் பிறப்பதுதான் முதல். பிசிக்கலா வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஒரு உதவி வேணும், கிறிஸ்தவனா இருந்தால் தான் உதவி கிடைக்கும். அப்ப எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் சேர்ந்துடுறேன். கல்யாணம் பண்ணணும், சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் அதோட காணாமல் போயிடுவேன். அதுதான் நடக்குது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல இல்லையா? மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். கடவுள் அதை எதிர்பார்க்கல. ஆவியினாலே உள்ளுக்குள் நடைபெறுகின்ற மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நம் வெளிப்புறமான அடையாளத்தை மட்டும் காட்டுறோம். அந்த அடையாளத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனமாற்றம் இல்லை. அந்த மனமாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியினாலும் தண்ணீராலும் ஆவினாலும் பிறந்தால் ஒன்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியால் பிறக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது குறித்து நீ வியப்படைய வேண்டாம்.
காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அது ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனாலும் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருமே எப்படி இருக்கிறாங்களா? இது பொருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி செயல்படுகிறார்கள் என்பது தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. காற்று வருவதை போல, ஏன்னா தூய ஆவியானவர் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பலத்த காற்றின் மத்தியில தான் வரார். அதை யாரும் என்ன பண்ண முடியாதான்? we cannot control. நம்மால அதை தடை செய்ய முடியாது. அது தான் விரும்பின திசையில் வீசும். அப்ப தூய ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளும் போது கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். தூய ஆவியனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பேசுறோம், என்ன செய்யறோன்றதை கடவுள் பயன்படுத்துகிறார். அதான் சொல்றாரு, காற்று தன் விரும்பின திசையில் வீசுகிறது. அப்ப தூய ஆவியானவர் எனக்குள் செயல்படும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் உங்களை பயன்படுத்துகிறார். அது நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நீ இஸ்ரவேல் மக்களுடைய போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே, எங்களுக்கு தெரிந்ததையே பற்றி பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சாட்சி பகர்கிறோம், மண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றியே நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே, விண்ணுலகு சார்ந்தவற்றை நாங்கள் சொன்னால் எப்படி நம்ப போகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? அதனால தான் 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டதை போல மாண்ட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையினுடைய மரணத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஏன்னா இதை செஞ்சா அதுதான் வரும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? பகல்ல செஞ்சிருக்கிறாரு, ராத்திரியில் நிக்கதேமை சந்திக்கிறார். அப்ப சொல்றார், பாலை நிலத்தில் உயர்த்தப்பட்டதை போல மனுக்குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது உயர்த்தப்பட்ட அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் இல்லையா? சிலுவையிலே நீதிக்காக உயர்த்தப்பட்ட அவரை, அநீதிக்கு எதிராக உயர்த்தப்பட்ட அவரை நீங்களும் நம்பும் பொழுது நீங்களும் விண்ணுலக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் 16ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுளுடைய அன்பை அடையாளமாகத்தான் ஆண்டவர் இயேசு வரார். கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உயர்த்தப்பட்ட அவரை பார்த்து ஆவியினால் வழிநடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை தூய ஆவியானவர் வழிநடத்துகிறார். அப்படி வழிநடத்தக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை கடவுள் பயன்படுத்துகிறார். இதுதான் மூவர் கடவுளுடைய தன்மை என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இல்லை? மூவர் கடவுளை குறித்து கடவுள் வெளிப்படுத்தியவற்றை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதற்கு மேலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய அறிவு குறைவானது. ஆண்டவர் சொன்னதை போல மண்ணுலகு சார்ந்தவற்றையே நான் உங்களுக்கு சொன்னால் நம்பலையே, விண்ணுலகு சார்ந்தவற்றை எப்படி நம்புவீர்கள்? நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இன்னும் இல்லை, அதை விசுவாசிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இன்னும் கடவுளிடத்தில் நம்ம எப்படி வெளிப்பாடுகளை கேட்க முடியும் இல்லையா? தூய அகஸ்டின் சொன்ன மறந்துருப்பீங்க, கடைசியாக நினைவுபடுத்துகிறேன். 4ஆம் நூற்றில் வாழ்ந்த கடவுளுடைய அடியவர். அவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடக்க கால திருச்சபையில் அநேக டாக்டரின்ஸ்க்கு அவர் எழுதிய நூல்கள் தான் அடிப்படை. அப்போ இந்த திரியேக கடவுளை குறித்து சரியான புரிந்து கொள்வதை சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சிக்கிறார். பல நாட்கள் முயற்சிக்கிறார். சரியான ஒரு திருப்தியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவரால் எழுத முடியல. அப்போ ஒரு மாலை கடற்கரை ஓரத்தில் அந்த ரோமில் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடற்கரையில் பார்க்கும்போது ஒரு சிறுவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு கடற்கரையில் அந்த கட்டில் பிள்ளைங்கள்லாம் பள்ளம் தோண்டி விளையாடுவாங்க. ஒரு பள்ளம் தோண்டி கடலில் இருக்கிற தண்ணீரை 2 கையில் கொண்டு வந்து அந்த பள்ளத்திலே ஊற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை அவர் பார்த்தார். அந்த காட்சியை பார்த்தபோது ரொம்ப நேரம் அந்த சிறுவன் அதை செய்து கொண்டிருந்தானா. ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்கானேன்னு போய் கேட்டார், தம்பி நீ என்ன செய்கிறன்னு உனக்கு தெரியுதா? அப்போ சொன்னான்னா, தெரியுமே, இந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த பள்ளத்தில் ஊற்றி கடல் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். எப்படிப்பா அதெல்லாம் முடியும் உன்னாலன்னாராம். கடல் தண்ணீரையே என்னால் வற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, இந்த கடலையே படித்த ஆண்டவர் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது முடியும்னா இதுவும் முடியும். நான்
அது ஒரு தரிசனமாக அவருக்கு வெளிப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த சிறுவன் மறைந்து விட்டான். அப்போ தான் ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நேரத்தை செலவழிப்பதை காட்டிலும் கடவுள் வெளிப்படுத்தியவற்றை கடைப்பிடிப்பது தான் சிறந்தது என்று சொல்லி தன்னுடைய நூலை அவர் நிறைவு செய்தார். நாமும் கூட கடவுள் வெளிப்படுத்தியவற்றிலே ஏற்று அதை பின்பற்று ஆவினால் பிறப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமகளான நாளுக்காய் இந்த வாழ்வுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர், மூன்று கடவுளாக இந்த மண்ணுலகிலே உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்களை படைத்தவராக, எங்களை மீட்பவராக, எங்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது உங்களுடைய விருப்பத்தை செய்வதற்காக எங்களை பயன்படுத்தக்கூடியவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மூன்று கடவுளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பின் ஐக்கியத்தை போன்று, அன்பின் இணைப்பை போன்று கிறிஸ்துவின் உடலாய் இணைக்கப்பட்டிருக்க இந்த திருச்சபையும் இணைந்து செயல்படுவதற்கு நீர் உணர்வைத்தார். தண்ணீரால் பிறந்தவர்களைப் போல காட்டிக்கொள்கிறவர்களாக அல்ல, ஆவினால் பிறந்தவர்களுக்கான அடையாளமாக அதை பயன்படுத்தக்கூடிய உணர்வை எங்களுக்கு தார். தூய ஆவினால் வழிநடத்தப்படக்கூடிய கிருபையை எங்களுக்கு தார். ஆவினால் பிறந்தவர்களாக ஆவிக்குரியவற்றை உலகிற்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உள்ளத்தை ஆற்றல் படுத்திடலாம். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக் கொள்ளும் இயேசுவே.